அந்த மர்மமான ஃபோன் கால் கட் ஆனதும் காருக்குள்ள ஒரு பெரிய அமைதி நிலவுச்சு. நிலா அப்படியே சிலையாகி போய் ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருந்தா. அவளோட கண்கள்ல கண்ணீர் தேங்கி நின்னது. சித்து ஒரு கையால ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால நிலாவோட கைய இருக்க பிடிச்சிக்கிட்டான். நிலா, எதுக்காக அழற? யாரோ ஒரு லூசு ஃபோன் பண்ணி ஏதோ உளறானா நீ பயப்படுறியா? உன் கடந்த காலத்தில் என்ன இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ இப்போ என் பொண்டாட்டி, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நிலா மெதுவா சித்து பக்கம் திரும்பி அவனோட கையை தன் கன்னத்தில் வச்சுக்கிட்டா. சித்து, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இப்போதான் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள யாரோ இப்படி பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. சித்து காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். நிலாவோட முகத்தை தன் பக்கம் திருப்பி அவளோட 2 கண்களையும் துடைச்சி விட்டான். இங்கே பாரு நிலா, இந்த சித்துவை எதிர்த்து நிற்க எவனுக்கும் தைரியம் இல்லை. அதான் இப்படி ஃபோனில் கோழை மாதிரி மிரட்டுறான். அவனை நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நீ இப்படி அழுதுட்டு இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். சிரிடா, பார்த்துக்கலாம். நிலா லேசா புன்னகைக்க சித்து அவளோட நெத்தியில ஒரு ஆழமான முத்தத்தை கொடுத்தான். அந்த முத்தம் அவளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை தந்தது. வீட்டுக்கு வந்ததும் நிலாவுக்கு தூக்கமே வரல. பெட்ல படுத்துட்டு யோசிச்சுட்டே இருந்தா. சித்து குளிச்சுட்டு வந்து நிலாவுக்கு பின்னாடி படுத்து அவளோட இடையை சுத்தி கைகளை போட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டான். அவனோட அனல் மூச்சு நிலாவோட கழுத்துல பட்டதும் அவளுக்குள்ள ஒரு மின்சாரம் பாய்ந்தது. இன்னும் என்ன யோசனை நிலா? உன் புருஷன் பக்கத்திலே இருக்கும்போது வேற எதை பற்றியும் நினைக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. சித்து, விடுங்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சித்து நிலாவை தன் பக்கம் திருப்பினான். அவளோட சட்டையோட மேலே இருந்த பட்டனை மெதுவாக தடவிக்கிட்டே, நிலா, இன்னைக்கு நாம இங்கே சுவிட்சர்லாந்தில் இருந்த அந்த பழைய நினைவுகளை புதுப்பிக்கலாமான்னு ரகசியமாக கேட்டான். நிலா வெட்கத்தில் அவனோட மார்பில் முகம் புதைச்சிக்கிட்டா. சித்து அவளோட தாடையை தூக்கி அவளோட இதழ்களில் ஒரு மென்மையான அதே சமயம் அழுத்தமான முத்தத்தை பதிச்சான். அந்த நள்ளிரவு அவங்க 2 பேரோட காதலும் அந்த அறையையே சூடாக்குச்சு. நிலா அந்த மர்ம குரலை மறந்து சித்துவோட அணைப்புல தன்னை தொலைச்சா. மறுநாள் காலை சித்துவும் நிலாவும் திரும்பவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பினாங்க. ஆனால் இன்னைக்கு நிலா ரொம்ப தைரியமாக இருந்தா. அப்போது சித்துவோட செக்ரட்டரி ரம்யா உள்ளே வந்தா. ரம்யாவுக்கு சித்து மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருந்தது. சார், இந்த ஃபைலில் ஒரு சின்ன டவுட், கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா? சித்து எழுந்து போய் அவள் பக்கத்தில் நின்று ஃபைலை பார்க்க ஆரம்பித்தான். ரம்யா வேண்டுமென்றே சித்துவோட தோளில் உரச முயற்சி பண்ணான். இதை நிலா கவனிச்சிட்டா. நிலாவோட முகத்தில் உடனே ஒரு பொசசிவ் கோபம் வந்தது. நிலா மெதுவாக எழுந்து வந்து சித்துவோட கையை பிடிச்சிக்கிட்டா. சித்து, எனக்கு தாகமாக இருக்கு, தண்ணி கொடுங்களேன். சித்துவுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் ஒரு கள்ள சிரிப்போட, ரம்யா, நீங்கள் அப்புறம் வாங்க, என் வைஃபுக்கு தாகமாக இருக்காம்னு சொல்லிட்டு ரம்யாவை அனுப்பிட்டான். ரம்யா போனதும் சித்து நிலாவை தன் பக்கம் இழுத்தான். என்ன மேடம், ரொம்ப பொறாம வருது போல? ஆமாம், உங்கள் செக்ரட்டரிக்கு துருதுருப்பு ஜாஸ்தி தான். இனிமே அவங்க ஃபைல் கொண்டு வந்தா என்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்க. சித்து நிலாவோட இடுப்பை பிடிச்சி தூக்கி தன் டேபிள் மேலே உட்கார வச்சான். நிலா, நீ பொறாமப்படும் போது உன் மூக்கு சிவக்குது பாரு, அதில் என்ன தொலைச்சிடுறேன்னு சொல்லி அவளோட மூக்கு நுனியில் ஒரு கடி கடிச்சான். மதியம் லஞ்ச் டைமில் சித்துவோட டேபிளுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்தது. அதில் நிலாவோட பேர் இருந்தது. நிலா ஆசையாக அதை திறந்தா. உள்ள ஒரு அழகான சிகப்பு நிற புடவை இருந்தது. சித்து, இது நீங்க வாங்கி கொடுத்ததா? தேங்க்ஸ் சித்து. சித்து குழப்பமா பார்த்தான். இல்லை நிலா, இது நான் வாங்கலையே. நிலா அந்த புடவையை விரிச்சு பார்த்தப்போ அதில் ஒரு சின்ன குறிப்பு இருந்தது. நிலா, இந்த புடவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் காலேஜ் டேஸில் இதே மாதிரி புடவை கட்டித்தான் நீ என் கூட அந்த பார்க்குக்கு வந்த. நிலாவோட கையில் இருந்து அந்த புடவை கீழே விழுந்தது. அவளோட முகம் அப்படியே வெளுத்து போச்சு. சித்து அந்த நோட்டை படிச்சுட்டு ஆத்திரத்தில் மேஜையை ஓங்கி தட்டினான். எவன்டா அவன்? நிலா, உன் காலேஜுக்கு உனக்கு யாரையாவது தெரியுமா?
யாராவது உன்னை துரத்தி துரத்தி காதலிச்சாங்களா அப்படின்னு சித்து கேட்குறான். நிலா அழுதுகிட்டே, இல்லை சித்து, எனக்கு நிஜமாவே தெரியல. நான் காலேஜில் இருக்கும்போது யாரையும் காதலிக்கல. இது யாரோ திட்டமிட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னான். சித்து கதிரை உடனே கூப்பிட்டான். கதிர், நிலாவோட காலேஜ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடு. அவள் கூட படித்தவங்க, அவளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் பற்றியும் எனக்கு விவரம் வேணும். முக்கியமாக நிலாவோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி சதி பண்ணுறாங்களான்னு பாரு. கதிர் வேலையை ஆரம்பித்தான். ஆனால் சித்து நிலாவை தனியாக விடலை. அவளை தன் காருக்கு கூட்டிகிட்டு போனான். நிலா, நாம் இப்போவோ ஒரு இடத்துக்கு போகிறோம். அவன் யாருன்னு நான் இன்னைக்கே தெரிஞ்சுக்கிறேன். சித்து நிலாவை தன்னோட பழைய நண்பன் விக்ரம், அதாவது இவன் ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட், அவன்கிட்ட கூட்டிகிட்டு போனான். விக்ரம் அந்த பார்சல் வந்த கொரியர் சர்வீஸை செக் பண்ணான். சித்து, இந்த பார்சல் புக்கிங் பண்ணது ஒரு ஃபேக் ஐடி மூலமாக. ஆனால் இந்த ஐடி இப்போ ஆக்டிவாக இருக்கிற இடம் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய லாட்ஜ். சித்துவும் கதிரும் அந்த லாட்ஜுக்கு வேகமாக போனாங்க. நிலாவை சேஃபாக காரில் உட்கார வச்சுட்டு சித்து உள்ளே பாஞ்சான். அந்த ரூம் கதவை உடைச்சி திறந்தான். அங்கே ஒருத்தன் தலைக்கழா தொங்கிட்டு இருந்தான். அவனோட முகத்தில் ஒரு பயங்கரமான சிரிப்பு. ஆனால் அவன் யாருன்னு பார்த்தா சித்துவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் சித்துவோட கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு மேனேஜர், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? சித்து, நான் வெறும் வேலைக்காரன்தான். உன் நிலாவை நேசிக்கிற ஒருத்தன் உயிரோடு இருக்கான். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் உன் தம்பி கதிரோட நண்பன் தான். சித்துவுக்கு அப்படியே ஷாக். கதிரை பார்த்தான். கதிர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். கதிரோட அந்த நண்பன் யாரு? நிலாவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? சித்து தன் குடும்பத்தையும் காதலையும் எப்படி ஒரே நேரத்தில் காப்பாற்ற போறான்? காத்திருங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு. இது காதோர கதைகள். நான் உங்கள் ரீவா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.